தம்புத் தேகம பகுதியில் 1968 ஆண்டு நவம்பர் மாதம் 24 தேதி பிறந்தவர் அனுரகுமார திசநாயக்க. தம்புத் தேகம கமினி மகா வித்யாலயாவிலும் தம்புத் தேகம மத்திய கல்லூரியிலும் படித்த இவர் அங்கிருந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த முதல் மாணவர் என்ற பெருமையை பெற்றவர். பாடசாலை காலத்தில் இருந்தே அரசியலில் அதிக ஆர்வமுள்ள திசநாயக்க தனது 19வது வயதில் இலங்கையின் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரி கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுனாவில் இணைந்தார். ஒரு கட்டத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து விலகி கலனி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த திசநாயக்கவை 1995 ஆண்டில் சோசியலிச மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக ஜேவிபி நியமித்தது. இப்படி இருக்க 2000 ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனதா விமுக்தி பெரமுனாவின் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் திசநாயக்க. கடந்த 2004 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 39 இடங்கள் அக்கட்சிக்கு கிடைத்தன. இந்த அரசாங்கத்தில் விவசாயம், கால்நடைகள், நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக அனுரகுமார பதவியேற்றார். ஆனால் சுனாமிக்கு பிறகு வடக்கிலும் கிழக்கிலும் புலிகளோடு இணைந்து நிவாரண பணிகளை மேற்கொள்ள சந்திரிகா குமாரதுங்க அரசு முடிவு செய்தபோது அதை எதிர்த்து ஜேவிபி அமைச்சர்களோடு அனுரவும் கூண்டோடு பதவி விலகினார். இதையடுத்து கடந்த 2014 ஆண்டு ஜேவிபியின் புதிய தலைவராக தேர்வானார் அனுரகுமார திசநாயக்க. அதைத் தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணி தலைமையில் 2019 ஆண்டு தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் முதன்முறையாக அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டு 3% வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடித்தார். 2019 ஆண்டு தேர்தலில் அதிபரான கோத்தபய ராஜபக்சவை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்தார். இதனால் அவருக்கான ஆதரவு தளம் வலுவடைய ஆரம்பித்தது. மேலும் பொருளாதார நெருக்கடியின் போது நடந்த போராட்டங்களிலும் அனுரகுமார முன்னணியில் இருந்தார். இந்த நிலையில் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் அனுரகுமார திசநாயக்க போட்டியிடுவதாக அறிவித்தார். அவருக்கு ஆதரவாக பல்கலைக்கழக மாணவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் திரண்டனர். கடந்த தேர்தலில் வெறும் 3% வாக்குகளை மட்டுமே பெற்ற ஒருவர் 2024 ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளுடன் முதலிடம் பிடித்தது பலரது புருவங்களையும் உயர்த்தியுள்ளது. தற்போது அவர் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டிருந்தாலும் அவர் தலைமை வகிக்கும் ஜனதா விமுக்தி பெரமுனாவின் கடந்த காலம் வன்முறைகளால் நிறைந்தது. கடந்த 1971 பண்டாரநாயக அரசுக்கு எதிராக ஜேவிபி நடத்திய கிளர்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அதேபோல 1987-89 காலப்பகுதியில் இந்தியா இலங்கை அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிராக ஜேவிபி நடத்திய கலகத்திலும் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். ஆனால் 2014 ஜேவிபியின் தலைவரான அனுரகுமார திசநாயக்க அக்கட்சியின் கடந்த கால வன்முறைகளுக்காக மன்னிப்பு கோரினார். அந்த கட்சி இலங்கையில் நிகழ்த்திய வன்முறைகளுக்கு மன்னிப்பு கோரியது அதுவே முதலும் கடைசியுமாக இருந்தது. இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை அடுத்து மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை அளிப்பதற்காக 13வது சட்ட திருத்தம் இலங்கையின் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்டது. நிலம், காவல் மற்றும் நிதி தொடர்பாக கூடுதல் அதிகாரத்தை இந்த சட்ட திருத்தம் மாகாண சபைகளுக்கு அளிக்கின்றது. இதற்கு திசநாயக்க உடன்பாடு இல்லாமலேயே இருந்து வந்தார். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்ட அவர் யாழ்ப்பாணத்தில் பேசினார். அப்போது நான் 13வது சட்ட திருத்தத்தை செயல்படுத்துகின்றேன், பதிலுக்கு எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க வரவில்லை, கூட்டாட்சி முறையை அளிக்கிறேன், எனக்கு வாக்களியுங்கள் என கேட்க வரவில்லை என்றார். இது அந்த தருணத்தில் தமிழர் தரப்புக்கு ஏமாற்றத்தையே அளித்தது. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க சுதாரித்து கொண்ட திசநாயக்க தனது நிலைப்பாட்டை சற்று மாற்றிக்கொண்டார். ஜூன் மாதத்தில் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்து தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்த அவர் தான் ஆட்சிக்கு வந்தால் மாகாண சபைகள் தொடர்ந்து செயல்படும் என கூறினார். ஆனால் மாகாண சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குவது பற்றி அவர் ஏதும் தெரிவிக்கவில்லை. ஜனதா விமுக்தி பெரமுனாவை பொறுத்தவரை அது நீண்ட காலமாகவே அதிகார பகிர்வை எதிர்த்து வருகிறது. ஆனால் தற்போதைய புதிய சூழலில் அக்கட்சி என்ன செய்யும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.